ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி April 18th அண்ணன் வரார் வழியோடு டே. ஸோ சச்சின் இஸ் ரீரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அதை பார்க்கலாம், தளபதி வைபை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரீரிலீஸ்க்கு போகிறேன். அண்ட் நான் போகிற தியேட்டர் இஸ் தளபதிஸ் ஃபோர்ட் அப்படின்னே சொல்லணும். எக்ஸைட்மெண்ட் டு த கோர் எனக்கு. ஏன்னா வி ஆல் நோ தட் ரோஹினி தியேட்டர்னாலே தளபதியோட கோட்டை செம்மையாக செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், மாசாக இருக்கும்னு. அண்ட் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரிலீஸ்க்கு எந்தளவுக்கு செலிப்ரேஷன் இருக்குமோ அதே மாதிரி ரீரிலீஸ்க்கு செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நான் காலையில் இன்ஸ்டா ஃபீட் ரீல்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். என்னோட உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறேன். அண்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நிறைய பிளான்ஸ் இருக்குது வெளியே போகிறது. அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த விலாகில் கவர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். ஸோ அவனையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், ஐ எம் ரெடி டு கோ. ஸோ இப்போ நான் வந்து ஸ்கூட்டியில் தான் மெட்ரோ வரைக்கும் போகிறேன். மெட்ரோ போயிட்டு அதுக்கப்புறமா வந்து மெட்ரோவில் போக வேண்டியது தான். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டாச்சு. மண்டை பத்திரம் பிடிக்கல. நீங்களும் எப்பயும் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ வாங்க ரீச் டு மெட்ரோ. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு லீட். ஹியர் கைஸ், ஐ ரீச் டு மெட்ரோ. ஸோ மெட்ரோக்கு வந்தாச்சு. ட்ரெயினும் கரெக்டாக நான் வந்த நேரம் வந்துருச்சு. லேட்டாக வந்து தான் போயிருக்கோம். ஸோ நல்ல வேலை ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் ஏறி ஐ ரீச்ட் கோயம்பேடு. நான் கோயம்பேடு வந்து ரோஹினி தியேட்டருக்கு ஆப்போசிட்லேயே அந்த பாத்வேல வெயிட் பண்ணிருந்தேன். வி ஆல் நோ தட் ஃப்ரெண்ட்ஸ்னாலே லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போன ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் லேட் கிடையாது, டைமுக்குள்ளே வந்துட்டான். பட் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா, ரோஹினி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுறேன். தலை படத்தோட பேனர் இருக்குது. பக்கத்தில் போனால் நம்ம தளபதி படத்தோட பேனரும் இருக்கும். ப்ளீஸ், ரொம்ப ஹார்ட் டைம். பட் 25 minutes நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பைத்துக்காரனுக்காக. நான் இன்னும் வந்தபாடு இல்லை. வரேன்னு சொல்கிறான். இதை வச்சு ஆளத்தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் இந்த மெட்ரோ ஸ்டேஷன். வந்தோடனே போனோம். இதே மாதிரி உங்கள் கேங்கில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்கள். படத்துக்கு வந்து கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியோ இல்லை 10 நிமிஷம் முன்னாடி தான் வருவானுங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்தால் அவனுக்கு வந்து மாஸ்க் குறைஞ்சிரும்ல. அதனால் ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங், வருவான்னு பார்ப்போம். Yes guys, finally I'm into the theatre. So ரோஹினி மெயின் ஸ்க்ரீனில் நான் பார்க்க போகிறேன் வித் திஸ் பர்பிள் லைட். நான் இது வரைக்கும் ரோஹினி தியேட்டரில் படம் பார்த்ததே கிடையாது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். என்னோட ஃபர்ஸ்ட் டைமே என்னோடய ஃபேவரட் ஆக்டர் மை தளபதியில் நம்ம அண்ணன் தளபதியில் படம் பார்க்க போகிறேன்னும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு வெரி மச் ஆர்வம். படமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லணுன்னா த அமௌண்ட் ஆஃப் க்ரேஸ் அண்ட் செலிப்ரேஷன் எப்படி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்க்கு இருக்குமோ அதே மாதிரி இப்போ இருக்குது. எந்த படத்துக்கு வந்திருக்கோம்? சச்சினுக்கு ரிவ்யூ தேவையில்ல. How was the first half? ரீரிலீஸ் மாதிரி இருக்கா இல்லை FDFS? ரியலி FDFS மாதிரி இருக்கு. The same day. கைஸ், படம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஐம் ஜஸ்ட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அண்ணாநகர், ஹாட் ஸ்பாட் இன் சென்னை, வேர் எல்லா நிறைய விதமான ஃபுட்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்பயுமே லைக் ஒரு தூங்கா இதெல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ அண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு வி வென்ட் ஹியர். அண்ட் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ படம் வரமே அதில் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த தையலை பிரியாணி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஷாப் இருக்குது. அங்கே ட்ரை பண்ணலான்னு ரேஷன் கடை கியூ எப்படி நிற்குமோ அதே மாதிரி கியூ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ என்னை கியூவில் நிற்க வச்சுட்டு எங்கள் மம்மி அக்கா அண்ணெல்லாம் போயிட்டு வேறு கடையில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கே இப்போ அவங்க வந்து மீசோரும் ப்ரான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் நான் இன்னும் கியூவில் நின்று தான் இருக்கேன். இன்னும் எனக்கு 4 பேர் இருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணிக்காக பாஸ். ஸோ ஹியர் இஸ் த பிரியாணி அண்டா. எத்தனை பேருக்கு அந்த அண்டாவை தட்டுற சத்தம் கேட்டாலே அப்படியே போட்டு சொல்லுங்கள். வேர் வி ஆர் நவ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். எங்கே இருக்கிறோம்? நம்ம வந்து இப்போது அண்ணா நகரோட ஹாட் ஸ்பாட்டான நைட் ஈட் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து மகாலட்சுமி டீ ரைஸ் காம்போ ஆஃபரில். இது வந்து ப்ரான் தொக்கு, இது வந்து தையலை ஃபேமஸ் தையலை பிரியாணி, அதோட வந்து சிக்கன் 65 சக்கத்தாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை, சாப்பிடுங்க. அமேசிங்காக இருக்குது. நான் என் ப்ரோஸோட என் மம்மியோட வந்தேன். சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் எசன்ஸ் தானே, எல்லாம் முக்கிட்டு எசன்ஸ் ட்ரை பண்ணலாம். சின்ன வீடியோ கடையில் ட்ரை பண்ணோம். த மாம்ஸ் பேக் அப்படின்ட்டு இங்கே ஒரு காரில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சீஸ் கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால நாங்கள் அவங்களுக்கு சீஸ் கேக் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் உண்மையாக சொன்னோன்னா அண்ட் இந்த கடை வந்து அப்படியே
அதான் உண்மையான அந்த கடைக்கு அங்கே வந்து பிரியாணி கடையெல்லாம் 30 ரூபா மொத்தமாக கொடுத்துருமா? ஆஹா டெய்லியும் வாங்கிட்டு போகிறாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணுறது மீனும் சம்பாதிக்கிறாங்கல்ல, உழைச்சி தான் நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லியே. வெரி ஷூ. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு குல்ஃபி கிரேவிங்காக இருந்துச்சு. என்னன்னு தெரியல. அதனால் இங்கே வந்து மேங்கோ குல்ஃபி அண்ட் மலாய் குல்ஃபி இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ப்ரௌனி சாப்பிட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நாங்கள் வந்து அந்த ஒரு ஸ்வீட்டை தான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை தாண்டி வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ நீங்களும் போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த டைமில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆப்போசிட் ஒரு கடை இருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஹியர் இஸ் அனதர் ஃபுட் ரிவ்யூ பண்ண அக்கா கேளுங்க. ஃபில்டர் போடுறேன் நான் கருப்பா வந்த வீடியோல லைட்டுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். தெரியாது ஃபில்டர் போடு என் மூஞ்சி வரும்போது இல்லைன்னா தையல் கடையில் இன்னும் பார்சல் வாங்கிட்டோம். பிகாஸ் இந்த டேஸ்ட் தெரியுமா வரணும். அவங்களுக்கு பார்சல் வாங்கி பார்சல் வாங்கிட்டோம். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாப்பாடு பிராண்டி வேணாம், அது அரிய வகை விலங்கு.